ஹாய் ஆல், வெல்கம் டு தடாலரி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்டிஆர் 2B எப்படி செக் பண்ணுறதுன்னு. ஜிஎஸ்டிஆர் 1 இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஜிஎஸ்டிஆர் 2B எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு இன்புட் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ரிட்டர்ன் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர் எந்த குவார்ட்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டிஆர் 2B டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு ஜேசன் ஃபார்மேட், எக்ஸல் ஃபார்மேட், 2 ஃபார்மேட் இருக்கும். நம்ம எக்ஸலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜேசனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேசன் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி ஒரு லொக்கேஷனில் வச்சுக்கோங்க. அதை நம்ம டேலியில் போடணும். பேக்கில் வந்துடுங்க. நம்ம டேலிக்கு போயிட்டு அதில் டிஸ்பிளேயில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், அதில் ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதிலே காமிச்சிடும் ஏதாவது பிரச்சனைனா அன்சர்டைன்டு ட்ரான்சாக்ஷன் காட்டுறது பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு 15 இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் தப்பாக இருக்குன்னு காமிக்குது. அதிலே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் சப்ளை இன்வாய்ஸ் இன்னொரு தடவை 2 தடவை கேட்குறாங்க. அந்த கரெக்ஷன் என்னென்ன எல்லா இன்வாய்ஸ்லையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்துட்டா அதுவே சால்வ் ஆகிடும். ஒரு இன்வாய்ஸாக அதுமாரி டைப் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அன்சர்டைன் ட்ரான்சாக்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே அவைலபிள் ஒன்லைன் புக்ஸ்லாம் வந்துடும். அப்புறம் இம்போர்ட் பண்ணணும். நம்ம இம்போர்ட் போய்ட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் போய்ட்டு அதில் எந்த கம்பெனி ஜிஎஸ்டிஆர் 2B ஃபைல் பார்த்து நம்ம எங்கள் லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சோமோ அந்த ஃபைல் பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அங்கே செலக்ட் பண்ணி அந்த ஃபைல் பார்த்தில் இருக்க ஃபைலை அப்லோட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஆகிடும். எந்த மந்த்ரும் அதிலே காமிக்கும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி பாருங்கள், பிளாக் கலரில் ப்ளூ கலர்லேயும் காட்டும். பிளாக் கலரில் இருக்கிறது புக்ஸு, ப்ளூ கலரில் இருக்கிறது போர்ட்டலில் இருக்குது. இது உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸ் மேலே பிளாக் கலரில் இருக்கிறது புக்ஸில் இருக்கிறது, அதாவது டேலியில் போட்டு வச்சுருக்கிறது. ப்ளூ கலரில் இருக்கிறது போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைலில் இருக்கிறது. நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணல இதிலே காமிச்சிடும் இன்புட் என்னென்ன இருக்குன்னு நமக்குன்றது. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஏதாவது இன்வாய்ஸ் ஃபைல் பண்ணலனாலும் அப்லோட் பண்ணலனா கூட அதில் காமிச்சிடும். அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வீடியோ ஜிஎஸ்டிஆர் 3Bயில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.